நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது அறிவிப்பு, குடியாத்தத்தில் சிறுவனை கடத்திய ஒருவர் கைது, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் மறைவு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு செய்திகளில் பார்க்கலாம். நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, மணிகண்டன், சாய் பல்லவி, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோருக்கு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி, பாரதியார், MS சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி ஆகிய விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. எழுத்தாளர் நா. முருகேச பாண்டியனுக்கு பாரதியார் விருது, பாடகர் KJ யேசுதாசுக்கு MS சுப்புலட்சுமி விருது, நாட்டிய கலைஞர் முத்துக்கண்ணம்மாளுக்கு பால சரஸ்வதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை மற்றும் 3 சவரன் தங்க பதக்கம் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, நடிகை சாய் பல்லவி, இயக்குனர் லிங்குசாமி ஆகியோருக்கு 2021 ஆண்டுக்கான கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைமாமணி விருதை பற்றி அவங்க முரசொலியில் எழுதும்போது ஒன்று எழுதியிருந்தாங்க. இது ஒரு அன்னையின் முத்தம் மாதிரி, அதை நீங்கள் அன்பாக வாங்கிக்கணும். இது எவ்வளவு பரிசு தொகை, இது எவ்வளோ பெரிய, இது கணக்கெல்லாம் நீங்கள் போட வேணாம், இது எங்களுடைய ஒரு அன்னையுடைய முத்தம் மாதிரின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதை தான் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். எழுத்தாளர் கா. திருநாவுக்கரசு, கவிஞர் நெல்லை ஜெயந்தா, நாடக நடிகர் பூச்சி முருகன், திரைப்பட சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன், சின்னத்திரை நடிகர் கமலேஷ் ஆகியோருக்கும் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு கலையறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025, 2026 கல்வியாண்டில் ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வியினை பெற பாடப்பிரிவுகளில் 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய 15 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர், மாணவர்களின் கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே 574 இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது என்றும் அதில் 516 பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிக்கு www.tngasa.org என்ற இணையதளம் வாயிலாக அக்டோபர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். உயிர் உள்ளவரை மக்களுக்காக கடமைகளை நிறைவேற்றுவேன் என முதலமைச்சர் சூளுரை, தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்குத்தான் திமுக மற்றும் பிற கட்சிகளிடையே போட்டி என EPS பேச்சு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகளில் பார்க்கலாம். தனது உயிருள்ளவரை மக்களுக்காக கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை குளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மூலமாக 126 மாணவர்களுக்கு மடிக்கணினியும் 356 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 1860 பேருக்கு மூக்கு கண்ணாடி மற்றும் புத்தாடைகளையும் அவர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தான் இருப்பதால் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றார். என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். கல்வியால் ஏற்படும் அறிவை கொச்சைப்படுத்த சிலர் நினைப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைய சில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும். இணையத்தில் பயனுள்ள தகவல்களை பார்த்து மாணவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பதால் திமுக கூட்டணி காலியாகிவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் அவர் பகல் கனவு காண்பதாக அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட் எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பகல் கனவு. எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி பலவீனமாவதற்கான வாய்ப்பே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய நேரில் சந்தித்த அண்ணாமலை அழைப்பு விடுத்த நிலையில் அதை மீண்டும் நிராகரித்துள்ளார் டிடிவி தினகரன்.
சென்னை அடையாறில் உள்ள அமமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் அக்கட்சி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழனிசாமி யார் தங்களை ஏற்றுக்கொள்ள என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரப்போவதில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக டெல்லி தலைமைக்கு தெரிவித்து விட்டதாகவும் கூறினார். பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும், கேண்டிடேட்டா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஏற்பாட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மகிழ்ச்சியோடு தேர்தலை எதிர்கொள்கின்ற அளவிற்கான நிகழ்வுகள் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. அது யார் சொன்னாங்க? அதெல்லாம் கேட்காதீங்க. எங்களுடைய நண்பர்கள், நல விரும்பிகள், என்னை விட மூத்தவர்கள், அனுபவமிக்கவர்கள் சொன்னாங்க. அதற்கான வாய்ப்பு தள்ளி போயிட்டு இருக்கலாம், இல்ல அது நடக்காதுன்னு நான் யூகித்தப்ப நான் வெளில வந்துட்டேன். துரோகத்தை வீழ்த்தி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை மீண்டும் கொண்டுவரும் முயற்சியில் உள்ளதாக டிடிவி தினகரன் கூறினார். உங்களுடைய பாதிப்பு ஒரு ஆட்சிக்கு வரவிடாம தடுத்துச்சா இல்லையா? அதான் நயினார் நாயந்திரனுக்கு உணர தெரியல, பாவம். கரெக்டா? நாங்க 2.5% வாங்கினோம். நாங்க 20 தொகுதியில தான் டைரக்டா வீழ்த்திருக்கோம். ஆனா அந்த பாதிப்பு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர பழனிசாமி முதலமைச்சராக விடாம தடுத்திருக்கல இந்த கட்சி. விஜயகாந்தை விட தேர்தல் களத்தில் விஜயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை டிசம்பர் 20ஆம் தேதி நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். கடந்த சனிக்கிழமை நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை செய்தார். டிசம்பர் 20ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது 2 மாவட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 வாரங்களுக்கு பதிலாக 20 வாரங்கள் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் தனது பயண திட்டத்தை விஜய் மாற்றியமைத்துள்ளார். அதில் 18 நாட்கள் சனிக்கிழமைகளிலும் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி நாளை மறுநாள் நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அக்டோபர் 11ஆம் தேதி புதுச்சேரி, கடலூரிலும் பரப்புரை செய்கிறார். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளுக்காக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை. டிசம்பர் 20ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்யும் விஜய் அதன்பின் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி மதுரை, தேனியில் பரப்புரை செய்ய உள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி செங்கல்பட்டில் பரப்புரை செய்யும் விஜய் அதே நாளில் சென்னையில் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை நிறைவு செய்கிறார். மீனவர்கள், ஈழத்தமிழர்கள் குறித்து விஜய் திடீரென்று பேசுவது பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறள் கூறுவது போல் இருப்பதாக சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் பாஜக கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் கொள்கை நண்பனா என்று விஜய்க்கு கேள்வி எழுப்பினார். பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ், காங்கிரசின் கொள்கை தான் பிஜேபி. அப்ப இது எதிரினா இது நண்பனா? ஒரே கொள்கை தானே. எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணுதானே ராஜா. அடுத்தவன் பேச்சை கேட்காதே, அண்ணன் பேச்சை ஒருமுறை கேளு என்றுதான் விஜய்க்கு தான் அறிவுரை கூறுவதாக தெரிவித்தார். என் தம்பி திடீர்னு மீனவர் இந்த எங்க ஈழத்தமிழர்களை, நம்ம ஈழத்தமிழர்லாம் பத்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி இருக்குது, திருக்குறள் சொல்ற மாதிரி, அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்குது. மரங்களிடம் ஓட்டு இல்லை என்றாலும் தனது உயிர் இருப்பதாக மரங்கள் மாநாடு குறித்த விமர்சனத்திற்கு சீமான் பதிலளித்தார். ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிப்பு, சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுக்கான உத்தேச அட்டவணை வெளியீடு உள்ளிட்ட செய்திகளை டாப் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதிகாரிகள் தவிர்த்து பிற ஊழியர்களுக்கு 17,950 ரூபாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 10,96,000 ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட இருக்கிறது என்றும் இதற்காக 1,866 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதன்படி அதிகாரி அல்லாத ஊழியர் ஒருவருக்கு 78 நாள் ஊதியமாக 17,950 ரூபாய் போனஸ் கிடைக்கும். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கப்படலாம் என உத்தேச கால அட்டவணை வெளியாகியுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு உத்தேச அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு முதல் 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பிற்கு துணைத் தேர்வு கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கு வழக்கம் போல பொதுத் தேர்வு மற்றும் துணைத் தேர்வு நடைபெறவுள்ளது. நடப்பாண்டு பொதுத் தேர்வுகளை சுமார் 44 லட்சம் மாணவர்கள் எழுதுவார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 10ஆம் வகுப்பிற்கு முதல் பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி
மார்ச் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு 2ஆம் பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தேர்வுகளும் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடைபெறவுள்ளன. அரசு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 50% உள்ள இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலம் பாட்னாவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் கார்கே தலைமையில் நடைபெற்றது. அதில் கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் வாக்கு திருட்டு புகாரை முன்வைத்து பரப்புரை மேற்கொள்வது தொடர்பாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தொலைநோக்கு திட்டத்தின்படி 10 முக்கிய அறிவிப்புகளை ராகுல் காந்தி வெளியிட்டார். அதன்படி உள்ளாட்சி அமைப்புகளில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கான தற்போதைய 20% இடஒதுக்கீடு 30% உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த வீடு இல்லாத பிசி, ஓபிசி, பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நகரங்களில் 3 சென்ட் நிலமும் கிராமங்களில் 5 சென்ட் நிலமும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவினருக்கு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பயில இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% உள்ள இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் வனத்தையொட்டிய பகுதிகளில் அதிக அளவில் நரிகள் வசித்து வருகின்றன. மட்டூல் என்ற இடத்தில் வீட்டின் அருகே சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த நரியை கண்ட சிறுவர்கள் பதறியடித்து வீட்டிற்குள் நுழைந்தனர். ஆனால் இதனை அறியாமல் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்த சிறுவனின் இடது காலை நரி கவ்வியது. இதில் வலி தாங்க முடியாமல் சிறுவன் துடிதுடித்து அலறினார். சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த பெண் காலணியால் நரியின் முகத்தில் சரமாரியாக தாக்கினார். அடி தாங்க முடியாத நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் சுற்றித் திரியும் நரியை பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சீனா ஹாங்காங்கை புரட்டி போட்ட புயல், ஆசிய கோப்பை தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்தியா உள்ளிட்ட செய்திகளை பல்சுவை செய்திகளில் பார்க்கலாம். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா முதல் அடியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் தோல்வியை சந்திக்காத ஒரே அணியாக திகழும் இந்தியா சூப்பர் 4 சுற்றி நேற்றைய போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொண்டது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்கள் சேர்த்தது. வான வேடிக்கை நிகழ்த்திய தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து மிரட்டினார். சுப்மன் கில் 29 ரன்களும் ஹார்திக் பாண்டியா 38 ரன்களும் சேர்த்து அணிக்கு உதவினர். பின்னர் விளையாடிய வங்கதேசம் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததுடன் ரன் சேர்க்கவும் திணறியது. இதனால் 19.3 ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆன அந்த அணி 127 ரன்களை மட்டுமே எடுத்ததால் 41 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வாகை சூடியது. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும் பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா முதல் அடியாக ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 2 போட்டிகளிலும் தோற்ற இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேறி உள்ள நிலையில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் இடையே இன்று நடைபெறவுள்ள போட்டியில் வெல்லும் அணியுடன் இறுதிப் போட்டியில் இந்தியா விளையாடும்.